சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உயிரிழந்த ராம்குமாரின் பிரேத பரிசோதனை தொடர்பான வழக்கு இன்று விசாரணை செய்யப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, நீதிபதி கிருபாகரன் விசாரிக்க உள்ள ராம்குமாரின் பிரேத பரிசோதனை வழக்கு குறித்து விரிவா சொல்லுங்க. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து தற்பொழுது அதாவது ராம்குமாரினுடைய பெற்றோர் இந்த வழக்கில் அவர்கள் தரப்பில் இருந்து தனியார் மருத்துவர் ஒருவர் தேவை என்ற கோரிக்கை வைத்து வழக்கு தொடுத்திருந்தனர். முதலில் தற்பொழுது இது மூன்றாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. முதலில் விசாரித்த நீதிபதி இதற்கு அனுமதி மறுத்து அரசு மருத்துவரையை நியமித்திருந்தார். அதனை மேல்முறையீடாக தாக்கல் செய்த பொழுது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து இன்று கிருபாகரன் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வருகிறது. விசாரணையின் பொழுது கிருபாகரன் தனியார் மருத்துவரை நியமிப்பதற்கு அனுமதி கொடுத்தால்